ஓம் நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பலன்களை செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேர்ந்து வருது. ஸோ அதனால தான் மார்ச் மாத பலன்களில் போகிறோம். மாத பலன்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ இந்த மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த தினங்கள் நிறையா வருது. பார்த்திங்கன்னா மார்ச் 5 வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை சுப முகூர்த்தம். அதே மாதிரி மார்ச் 6 வெள்ளிக்கிழமை. அதே போல் மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 16 அது பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அது திங்கட்கிழமை. அதே போல் மார்ச் 25 பங்குனி 11 புதன்கிழமை, இது வளர்பிறை முகூர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வருது. ஸோ சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இல்லத்தில் பால் காய்ச்சிறதோ, புதுமனை புகுவிழா, இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ஒரு ராசி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். நட்சத்திர பலன்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் போடுவோம். இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாமே கூட வருது. மாசி மகத்துக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த அருகில் கூடிய சிவன் கோயிலில் உள்ள தெய்வங்கள், உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க. ஸோ அதை வழிபாடு செய்யுங்க. அதை அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்களாக இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வங்கள் வரும். ஸோ உங்களால் முடிஞ்ச அன்னதானம், பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க. இதெல்லாம் சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். குடும்பத்தில் கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இல்லை கணவன் பிரச்சனை எதாக இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும். அதாவது குறிப்பாக அன்னதானம் செய்யணும். ஸோ அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைக்கி நம்ம பலன்களை பார்ப்போம். அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. பொதுவாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எதையுமே ஒரு தொலைநோக்கு, ஒரு விடாப்பிடியான ஒரு சிந்தனை. எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க ஒரு மாதிரி யோசிச்சு அந்த இலக்கை அடையக்கூடிய தன்மை. எல்லாருக்கும் ஒரு பாதைனா இவங்களுக்கு ஒரு பாதை. ஸோ இதுதான் விருச்சிக ராசியுடைய குணாதிசயங்கள். அதே விருச்சிக ராசியுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 4 அமர்ந்திருக்கார். ப்ளஸ் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு எல்லாமே சேர்ந்துருக்காங்க. ஒரு கிரகம் இருந்தாலே அது பெரிய விஷயம். இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. ஸோ உங்களுடைய சிந்தனைகள் மாறுபடும். எல்லா வகையான கிரகங்களும் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தும். ஸோ நீங்கள் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடம் விற்க நினச்சிட்டு கண்டிப்பாக விற்றுடுவீங்க. இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடத்த கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற போது கொடுத்துட்டு ஒரு இடம் வாங்குவீங்க. இதெல்லாமே நடக்குங்க இந்த மாதம். அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அரசாங்க வீடு, அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அரசு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. சரி ஃபார்ம் கொடுங்கப்பா, கொடுங்க, அப்ளிகேஷன் கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட அந்த விஷயங்கள் நடக்கும். அரசு சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 4ஆம் இருக்கும்போது தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும். மனை வீடு கட்டியிருந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அதை இந்த மாதம் நீங்கள் அதை கட்டி முடிப்பீங்க. வீடு ஆரம்பித்து தான் கட்டி முடிப்பீங்க. கட்டி முடிச்சவங்க பால் காய்ச்சுவீங்க. அப்படி அல்லது கட்டவே ஆரம்பிக்க சொல்லுவாங்க, இந்த மாதம் கட்ட ஆரம்பிப்பீங்க. இடமே இல்லைன்னு சொல்லுவாங்க, இடம் வாங்குவீங்க. இது இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த மாதம் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செலவு செய்யணும், இடத்துக்காக செலவு செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வெளியில் கிளம்பக்கூடிய அமைப்பு, இடம் விட்டு இடம் போகிறது, அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போகிறது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். சரிங்களா? அதே போல்
உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களை வந்து பிரம்மாண்டமாகக்கூடிய அமைப்பு தான். இப்போ ஒரு மாடி வீடு கட்டின சாமி, இன்னொரு வீடு ஒன்று வருது, வாங்கலாமா இல்லை வீடு கட்டலாமான்னா கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன, வீடு சம்மந்தப்பட்டதில் பிரம்மாண்டமாக போகிறீங்க, இடம் சம்மந்த பிரம்மாண்டமாக போகிறீங்க. ஸோ அந்த விஷயங்கள் நடக்கும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ வெளிநாட்டில் இருக்க சாமி, அந்த கம்பெனி போகலாமா, இந்த கம்பெனியில் இருக்கலாமா நினச்சிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மாறலாம். ஸோ எதுவுமே இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் கை கொடுக்கும். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி தமிழ் மாதம் 2 வருது. ஸோ சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இதை சாமி இடம் வாங்கலை, ஃப்ளைட்டு வெளிநாடும் போகல, எதுவுமே பண்ணலை, எனக்கு எப்படி என்ன ஆகும்னா இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சரிங்களா? நாளில் இருக்கும்போதுனா ஏதோ வகையில் செலவு, ஸோ அது கூட நடக்கும், உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. அதே போல் 5ல் சனி இருக்கும்பொழுது அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் லக்குங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து மனதுக்குள்ளே வச்சுக்கூடியவங்க, வெளியில் காட்ட மாட்டீங்க அந்த இலக்கு அடைய வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த மனதில் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய காரியமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் போது பொதுவாக விருச்சிக அன்பர்கள் வந்து முருக வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும், சரிங்களா? முருக வழிபாடு இந்த மாதம் மட்டும்தான், சரிங்களா? இந்த மாதம் முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். புலனாய்வு துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க, அவங்களாம் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த மாதத்தில் நினைத்ததை நீங்கள் செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா விசாகம் அனுசம் கேட்டை இந்த 3 நட்சத்திர சேர்ந்தது தான் இந்த விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல சம்பளம் கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க. அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் தாய் சம்மந்தப்பட்ட விஷயம், உறவினர் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாமே உங்களுக்கு வந்து அனுகூலமாக கிடைக்கும். அதே போல் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அமைச்சம், இல்லைனா பிஸ்னஸ்க்காக இடம் மாறுறது, இப்போ உள்ளூரில் ஒரு கடை வச்சிங்க வெளியில் ஒரு கடை வைக்கிறது, பிரான்ச் எக்ஸ்டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற இடம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க தொழிலோ வேலையோ அதில் பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்பு, நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவும் கேட்ட நட்சத்திரக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிலுமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ கேட்டதில் பார்த்தா கோட்டை ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதிரியான பலன்கள் இந்த மார்ச் மாதம் நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முருக வழிபாடு, அருள்கூட முருக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.